ஹாய் வணக்கம். உடல் எடை குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஜிம் போய் தான் ஆகணுமா? ஆயுர்வேதாவில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லங்கனம் பரம ஔஷதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லங்கனம் அப்படின்னா என்னென்னா ஃபாஸ்டிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம ஃபாஸ்டிங் சாப்பிடாமல் இருந்தால் தான் உடல் எடை குறையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஆக்சுவலாக ஆயுர்வேதாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லங்கனம்ன்றது என்ன மீன் பண்ணணும்னா, கஃபம் இருக்குது, கஃபதோஷம் ப்ளஸ் ஃபேட் இது அதிகமாக இருக்கிறதுனால தான் ஒருத்தவங்களுக்கு உடல் எடை ஜாஸ்தி ஆகுது. இந்த லங்கனம் செய்கிறப்ப அந்த ஃபேட்டும் சீக்கிரமாக பர்ன் ஆகுதோ, கஃபதோஷமும் குறையும் அப்படின்றது தான் கான்செப்ட். சரி, அப்போ எப்போ லங்கனம்னா வெறும் பட்னி இல்லைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கக்கூடிய உணவு வயிறோட 3 பாகமாக பிரித்து எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பார்ட் ஃபுட், சாலிட் ஃபுட், ஒரு பார்ட் வாட்டர், ஒரு பார்ட் காற்று நல்லா மூவ் ஆகிறதுக்காக இடம் கொடுக்கணும். அதையுமே ஒரு டைப் ஆஃப் ஃபாஸ்டிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வயிறு ஃபுல்லாக சாப்பிடாம இந்த மாதிரி எடுத்தாலே நம்மளோட உடல் நார்மலாக இருக்கிற இதை விட கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பசி நீரத்துக்கு, அதாவது முன்ன சாப்பிட்ட உணவு ஜீரணம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபுட் எடுத்துக்கிறது, அது ஒரு டைப் ஆஃப் ஃபாஸ்டிங் தான். ஸோ முன்னே எடுத்த உணவு ஜீரணமாகி நமக்கு பசி எடுத்த உடனே நம்ம அதை உணர்ந்து உணவு எடுத்துக்கிறது, இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஃபாஸ்டிங். ஸோ இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நம்ம வெயிட்டை நல்லா ரெடியூஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் நம்மளை நெத்தியில் வேர்வை வர அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் வாக் பண்ணிங்கனாலே இந்த நெத்தியில் வேர்வை வர ஆரம்பிக்கும், ஃபோர்ஹெட்டில் வேர்வை வர மாதிரி. ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம ஜிம்க்கு போகாமல் ஆயுர்வேத முறையில் வெயிட் லாஸ் பண்ணலாம். தேங்க்யூ.